ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டார் டஸ்ட் ஆரி ஒர்க் டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இல்லைன்னா ஸ்கர்ட்டட் பீடு ஒர்க் டிசைனுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் விற்கும்ல, அதில் நான் ரவுண்ட் ஷேப்பும் ட்ரையாங்கிள் ஷேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதை நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெருக்கமாக இது ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு இப்போ காமிக்கலை, செகண்ட் பார்ட்லேருந்து காமிக்கிறேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம எவ்வளோ தூரம் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே அதே மாதிரி தான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டினோம். அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம நல்லா நெருக்கமாக ஒட்டியிருக்கோம், தெரியுதா? இப்போ அதோட கொஞ்சம் தள்ளி நல்லா கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு இதில் ஒட்டுங்க. க்ளூ எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அதனால தெரியாது ட்ரை ஆன பிறகு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறோம். நெருக்கமாக கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒட்டி நெருக்கமாக ஃபில் பண்ணியிருக்கோம், கேப் தெரியாத மாதிரி. இதில் நம்ம கிளாத் தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறேன்ட்டு. நம்ம செல்ஃப் கலர் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க செல்ஃப் கலரில். இது நீங்கள் ரேண்டமாக ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஷேப்பில் போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் ரேண்டமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுக்குள்ளே இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். அதையும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதா எப்படி ஃபில் பண்ணுறேன்ட்டு? நம்ம ஷேப் அப்படியே ரேண்டமாக இருக்கும். ஒரே ஷேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி என்ன ஷேப் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டிடுங்க. இது செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் தள்ளி ஒட்டினோமா, தேர்ட் ஸ்டேஜில் இன்னும் தள்ளி ஒட்டுற மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு சொன்னேன்ல அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒட்டி நல்லா தெரியுதா? இதுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ சுகர் பீட்ஸ் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கும் செல்ஃப் கலர் த்ரெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். அதே 1/2 இன்ச்சுக்குள்ளே அந்த ஸ்கேட்டர்ட் ஆகிறது 1/2 இன்ச்சுக்குள்ளே நான் ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த இதுக்கெலாம் இந்த ப்ளவுஸ்க்கெலாம் இப்போ ப்ரைஸ் நம்ம கம்மியாக, ஏன்னா 1/2 இன்ச் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இன்ச்சஸ் கணக்கில் தான் இதுக்கு ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ நீங்கள் 1 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணோம். இப்போ 3 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ். அந்த மாதிரி ப்ரைஸ் ஹை ஆகிட்டே போகும். நீங்கள் இன்ச்சஸ் கம்மியாக ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணாங்க 1/2 இன்ச் போதும்ன்ட்டு. அதனால இது வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதிலே எப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டிசைனும் போட்டிருக்கேன். அந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறதும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்க்கலாம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குன்ட்டு. இதை நீங்கள் வந்து ரிசப்ஷன் வேர், பார்ட்டி வேர்க்கெலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி போடலாம். இது வந்து நீங்கள் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்னும் கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணோன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் டிஸ்ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பேக் நெக் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து ஹேண்டுக்கு நம்ம ஸ்லீவ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.